ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அனிமி பாய் தமிழ். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸ் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு முடிஞ்சு அதுக்கான நிறைய அனிமிஸ்லாம் வந்து நிறைய கீ விஷுவல்ஸ் ப்ளஸ் அனிமி அப்டேட்ஸ்லாம் நிறைய பேர் விட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம நிறைய அனிமி சைட்லேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரீஜீரோ அனிமி தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரீஜீரோ அனிமி. அந்த அனிமிக்கான சீசன் 4 வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் 2026 வரப்போது. இப்போ இதுக்கான ஒரு கிறிஸ்மஸை முன்னிட்டு ஒரு கீ விஷுவல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பார்க்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நானும் பேக்ரவுண்டில் வைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கான சீசன் 4 இன்னும் வந்துருச்சு. இன்னும் 1, 2, 3 இதெல்லாம் எப்போ ப்ரோ தமிழ் டப்பிங் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ தான் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம டப்பிங் பண்ணிட்டு வச்சுருக்கோம், டப்பிங் பண்ணியாச்சுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அவங்க சைடில் இருந்தும். இன்னும் வந்து தமிழ் டப்பிங் வந்த மாதிரி தெரில. இவர் சீசன் 4 வந்துருச்சுன்னா இப்போ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட சேர்த்து தமிழ் டப்பிங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய சிக்கலாயிரும். ஏன்னா வந்து சீசன் 1, 2, 3 வராமல் சீசன் 4 டேரெக்டாக பண்ணுவாங்க. இவங்க கிரன்ச் ரோலை பொறுத்தவரையும் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்மளோட வின் பிரேக்கரே சீசன் 2 வந்துச்சு தமிழ் டப்பிங்கில். சீசன் 1 வரதுக்கு கூட சீசன் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்புறமா சீசன் 1 ரிலீஸ் பண்ணாங்க. இது மாதிரி தான் நிறைய டப்பிங் தமிழ் டப்பிங்லாம் இது பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்மளோட இது கேம்ப் ஃபயர் குக்கிங் சொல்லிட்டு ஒரு அனிமி போயிட்டுருக்கு. அதுவே சீசன் 2 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 இன்னும் தமிழ் டப்பிங் பண்ணாயெல்லாம் பண்ணலையான்றது கூட தெரில. ஆனால் சீசன் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம ரீஜீரோ அனிமி தெரியாது. நல்லா இருக்குமான்றதும் தெரியாமல் போயிடும். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அனிமி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயில் லாஸ் பாஸ் அப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரீம் ஆகிருந்துச்சு. அந்த அனிமியோட வந்து ஃபுல் எபிசோட்ஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சீசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுவுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. செக் பண்ணி பார்க்காத செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது சீசன் 2 வரதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் கீ விஷுவல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. அதேமாதிரி நான் பேக்ரவுண்டில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ சீசன் 2 வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதும் ஒன்றும் எந்த அப்டேட்டுமே இல்லை. சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புலேருந்து. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்ஸ் கேட்டகரியான அனிமி, எல்லாருக்கும் பிடிச்ச அனிமி. அது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலியா சம்திங் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி தெரியுமில்ல, ஹியர் ஃபீலிங் இன் ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. அந்த அனிமி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2026 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த மந்த்து என்ன டேட்டுங்கிறது ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லலை. அதுக்கான கீ விஷுவலுமே இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 2க்கான ஒரு கீ விஷுவல் மாதிரியும் ஒரு அதோட கம்பேரிசன் பண்ணுற மாதிரியே கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிறிஸ்மஸை முன்னிட்டு. அதேமாதிரி நான் பேக்ரவுண்டில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தெர் வாஸ் குவிட்டி கேர்ள் இன் ஹீரோஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மள விண்டர் சீசனில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்களே, அந்த அனிமிக்கான ஒரு கீ விஷுவலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சைடில் இருந்துமே. அதேமாதிரி செக் அவுட் பண்ணி பார்க்கணும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவுமே ஒரு கிறிஸ்மஸ் கீ விஷுவல் தான். அடுத்து நம்ம காஜியா கூட்டாலேருந்து ஒரு கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சைடில் இருந்தும் நம்ம கிறிஸ்மஸ்க்காக. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏஞ்சலிங் இன் நெக்ஸ்ட் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி இருக்குல்ல, அந்த அனிமிக்கான நம்ம மாக்கீர் வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்து கீ விஷுவல் அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட கிறிஸ்மஸை முன்னிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃப்ரீயர் பிரியாணி ஜேர்னி எண்டிங் அந்த அனிமிக்கான ஒரு கீ விஷுவலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சைடில் இருந்து சீசன் 2 வரதை முன்னிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டைப்பிங் த கனவுண்ட் வித் எமாங்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இதுக்கான சீசன் 1 நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு 24 எபிசோட்ஸோ நம்ம வந்துருந்துச்சு. சீசன் 2 இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா எவனுமே வந்து அனிமி அப்டேட்டு சீசன் 2 வரப்போகுது அது மாதிரிலாம் எதுவுமே தெரில. இத்தனை நாள் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு வந்து ஒரு கீ விஷுவல் விடுவாங்க. அதான் எனக்கு ஒரு காமெடியாகவே இருக்குது. சரி, அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா அவங்க சைட்லேருந்து ஒரு கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. நம்மளோட கீ விஷுவல் பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளோட அடுத்த ரொமான்ஸ் கேட்டகிரியான ஒரு அனிமி தான் எல்லாருக்கும் பிடிச்ச அனிமி, இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி தெரியுமில்ல, அந்த அனிமிக்கான கீ விஷுவலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே இன்னும் சீசன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை, ப்ரொடக்ஷனாக அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. சீசன் 3 வரதுக்காக சீசன் 2 1 2 தமிழ் டப்பிங்கில் இருக்குது நம்ம கிரன்ச் ரோலில். செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொமான்ஸ் கேட்டகரியான ஒரு சூப்பரான அனிமி தான் சொல்வேன் நான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம அனிமி அப்டேட்ஸ்க்கு போயிடுவோம். இதுவரை நம்ம கிறிஸ்மஸை முன்னிட்டு நிறையா கீ விஷுவல்ஸ்லாம் வந்து இருந்துச்சு, அதை பற்றி பேசணும். அடுத்து நம்ம அனிமி அப்டேட்ஸ் போயிடுவோம். நம்ம காச்சியா கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சீசன் 1 கோர் 1 கோர் 2 ரிலீஸ் பண்ணி முடிக்க போகிறாங்க. சீசன் 2 கோர் 2 வந்து 2 எபிசோட நம்ம இருக்குது நம்ம தமிழ் டப்பிங்கில். ஜாப்பனீஸ் சைடில் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வர
வரப்போகுது. ஆனால் அதை பற்றிலாம் ஒரு அப்டேட்டுமே இல்லை. சீசன் 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது பொறுத்தவரையும் அவ்வளோதான், நம்மளோட சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம காஜியா கூட்டா சைட்லேருந்து. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா முஷோனோகோஸ் டென்ஸ் ஜாப்லெஸ் ரீகோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இதுக்கான வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீமில் நாங்கள் வந்து சீசன் 3க்கான ஒரு அப்டேட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க சீசன் 3க்கான அப்டேட்டு. சீசன் 1 2 ஆனால் வந்து தமிழ் டப்பிங்கில் இல்லை. அதனால் சீசன் 3யும் தமிழ் டப்பிங்கில் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. டப்பிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்றது தெரில. தமிழ் டப்பிங்கை பொறுத்தவரையுமே ஒரு சந்தேகக்குறியாக தான் இருக்குது இன்ன வரையுமே நம்ம சைடில் இருந்து. இந்த 2026 வந்ததுக்கப்புறமாவது நம்ம தமிழ் டப்பிங் இன்னும் எப்படி ஒரு இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி இருக்குன்றதையும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹானா கிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இது விண்டர் லைனப்பில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். இந்த அனிமி வந்து இப்போ இதுக்கான Jan 4 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து அதை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எபிசோட் 1 2 வந்து ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸ்பெஷல் எபிசோட்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஒரே நாளில் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஜாப்பனீஸ் ஹிந்தி எல்லாமே ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் எல்லாமே ஒரே டப்பிங்லேயே வந்து 5 ஒரே வந்து அன்றைக்கே பார்த்திங்கன்னா எல்லா டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணுறாங்களாம். இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து தமிழ் டப்பிங்கே ஒரு 2-3 வாரம் இழுத்து அடிச்சிடுவாங்க. ஒரே டென்ஷன் ஆகும். அதனால் இப்போயாவது கொஞ்சம் திருந்தனாயலாம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ்டு டு பி எ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இதுவுமே நம்ம விண்டர் லைனப்பில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இதுக்கான அனிமியுமே வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இது 1 hour ஸ்பெஷலாக நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜையும் ஒரே நாள் வரப்போகுது. தேதியிலே வந்து இதுவுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டேட்லேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். தமிழ் டப்பிங்குமே வரப்போகுது இது இந்த அனிமிக்குமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம டிராகன் பால் ஜி தான் கைஸ். டிராகன் பால் ஜி வந்து இப்போ நியூ மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியூ மூவிஸ்ன்னு இல்லை, ஏற்கனவே உள்ள மூவிஸ் வந்து திரும்பி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கு. எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட 22 டிசம்பர். என்ன ப்ரோ 27 ஆகிடுச்சு 22ங்கிறீங்க அப்படின்னா? ஆமாம் கைஸ், சாரி. இந்த நம்மளோட ஜம்ப் ஃபிஸ்ட்டாக ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நம்மள ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் இருந்தனால அதை சொல்லிக்கிட்டே இருந்தனால நம்ம இந்த அப்டேட் சைடு வர முடியல. சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசம்பர் 22லேருந்து நம்ம Jan 1 வரையுமே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட டைம் இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க நம்மளோட கார்ட்டூன் நெட்வொர்க்கில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம 10:30க்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டொஜிமா வாண்ட் டு பி காமெண்ட்ரேட்டர் அப்படிங்கிற அனிமி இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ 9th எபிசோட என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கான கோர் 1மே ரிலீஸ் அது வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கோர் 1. இது 12 எபிசோட்ஸ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நான் கூட நினச்சேன். இதோட முடிச்சிருவாங்க போடா அப்படிங்கிற மாதிரி. இன்னும் 3 எபிசோட்ஸில் இல்லைப்பா நாங்கள் இன்னும் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் கொடுத்துருக்காங்க. கோர் 2 அப்படிங்கிறத வந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்களா. நம்ம ஜாப்பனீஸ் ப்ளஸ் இங்கிலீஷ்லேயே வந்து கண்டினியூ ஆகும். ப்ளஸ் நம்ம தமிழ் எபிசோட்ஸுமே எப்போதும் போல் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னமோ ரிலீஸ் ஆகுது. அப்போயுமே ரிலீஸ் ஆகும். அது ஒரு 12 எபிசோட்ஸு. மொத்தம் சீசன் 1ல் 24 எபிசோட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கோர் 1 கோர் 2 ரெண்டையுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம சைடில். அடுத்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கு போட்டியாக யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே சொல்கிறேன் யாருன்னு. சோனியா அவங்க தரப்புல இருந்து 16 மூவிஸ் 16 days அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷின்சான் மூவிஸ் வந்து 16 மூவிஸ் வந்து 16 நாளைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படிலாம் அடிச்சுக்குவாங்களாடா அப்படின்னு பார்க்காம அதே மாதிரியே அடிச்சுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் சைடில் நம்ம டிராகன் பால் ஜி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளோட நம்மளோட சோனியா தரப்பில் ஷின்சான் மூவி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 by 1 செக் அவுட் பண்ணி பார்க்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சோனியாவில் 11 AM ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க 10:30 PM ரிலீஸ் பண்ணுறாங்க கார்ட்டூன் நெட்வொர்க். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாத்தகிரி டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சீசன் வந்து 1 2 வந்து நம்ம தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான சீசன் 3 வரப்போகுது அப்படின்னு வந்து ஒரு சொல்கிறது விதமாக ஒரு கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து. அது என்ன கீ விஷுவல்ன்றதும் நான் ஆட் பண்ணுறேன். அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கான சீசன் வந்து 3க்கான வந்து நம்மளுக்கு எப்போதுமே முன்னாடியே சொல்லிட்டாங்க அந்த அப்டேட்டு. நான் வந்து சொல்கிறேன் இப்போயுமே திரும்பியுமே. கோர் வந்து இது வந்து சீசன் 3 வந்து கோர் 1 கோர் 2 2 இதாக பிரிக்கிறாங்க. கோர் 1 வந்து நம்ம அக்டோபர் மந்தில் வந்து 2026 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கோர் 2 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து 2027 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு மூவியுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். வந்து நம்மளோட 2026 தான் அந்த மூவியுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் திரும்பி ஒரு நாள் சொல்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய அனிமி அப்டேட்ஸ்லாம் ஏகப்பட்டது வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் டப்பிங்லேயுமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்ப்போம் தமிழ் டப்பிங்கில் நிறைய அனிமிஸ் வருதா அப்படின்ட்டு. அடுத்து நம்மளோட ஒன் பஞ்ச் மேன் தமிழ் டப்பிங்கே வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்லையும்
கேட்டிருந்தீங்க கைஸ். அதுக்கு வந்து ஒரு என்ன ரீசன்னா, நம்ம வந்து கிரன்ச்சி ரோல் ஒரு எதுவும் ஒரு விஷயமா என்னன்னு தெரில. நம்ம வந்து இப்போ தமிழ் டப்பிங்கை வந்து இப்போ இது மட்டுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்லை, இது மட்டுமே ஸ்டாப் பண்ணல. வித்தவுட் யுவர் ஆர் மேக் இட் தாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி வந்து ஒரு ரொமான்ஸ் கேட்டகரியான அனிமி இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அந்த அனிமிக்கான வந்து 8 எபிசோடு வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் குக்கிங்கோட 4th எபிசோடு வரல. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதும் தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கிரன்ச்சிரோலை பொறுத்தவரையும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அனிமி மட்டும்தான் வரலையான்னு பார்த்தா அந்த 2 அனிமியுமே வரல. இப்போ நம்மளுக்கு இப்போ ரிலீஸ் பண்ண 2 அனிமியுமே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்படி கூட பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்மளோட லவ் வித் மீக்கு மேக் யூர் தாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி இருந்துச்சுன்னு ரொமான்ஸ் கேட்டகரியான அனிமி, அது பார்த்தீங்கன்னா நம்மளோட 5-6 அனிமி வந்து வரல. 5-6 எபிசோட்ஸ் வரல. அந்த எபிசோடு 2யுமே சேர்த்து அடுத்த வாரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப 5-6-7 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 எபிசோட சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒருவேளை ஒரு 2-3 எபிசோட சேர்த்து கூட ரிலீஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சைடில் எதுவும் இஷ்யூஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க சைடில் இருந்து. அதனால நம்மளோட சீசன் 3 வந்து என்ன ஆக போகுதுங்கிறது நம்மளுக்கே தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் பயங்கரமான ப்ரொமோஷன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 தமிழ் டப்பிங்கில் வருதுன்னொடனே 1-2 அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, அடுக்கடுக்காக ரிலீஸ் பண்ணாங்க நம்ம சோனியா தரப்புல இருந்து. இப்போ சீசன் 3 வந்து இவ்வளோ பெரிய நாமத்தை போட்டு முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி பார்ப்போம். நம்ம சோனியா சைட்லேருந்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் ஏதாவது லீக்ஸ் கிடச்சிருந்தா அவங்க சைடில் நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்கிறேன். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தான் உங்கள் அனிமி பை தமிழ். தேங்க்யூ கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இல்லைனா நாளைக்குள்ளே ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.